இந்தியால ஒரு அப்பாவோட பங்கு என்ன, அவரோட பொறுப்பு என்ன, இந்த கேள்விகளையே மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை நம்ம உச்சநீதிமன்றம் சமீபத்துல சொல்லியிருக்கு. இது வெறும் ஒரு சட்ட விஷயம் மட்டும்தானா, இல்ல நம்ம குடும்பம், நம்ம சமூகம் பத்தின பார்வையே மாத்தப் போகுதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு வரிய நல்ல கவனிங்க. இந்த மொத்த விவாதத்தோட அஸ்திவாரமே இதுதான். உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல வருதுன்னா, குழந்தை பொறக்கிறதுங்கிற அந்த நிகழ்வோட எல்லாம் முடிஞ்சிடாது, அந்த குழந்தைய வளர்க்கறதுங்கிற அந்த நீண்ட பயணம் தான் முக்கியம். அந்த பயணத்துல ஒரு தந்தைக்கும் சம பங்கு இருக்கு, அது அவரோட உரிமையும் கூட கடமையும் கூடன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, அப்ப உச்ச நீதிமன்றத்தோட இந்த புதிய பார்வை நிஜத்துல என்ன சொல்லுது? பெத்தவங்கன்னா யாருங்கிற நம்ம பழைய ஐடியாவை இதை எப்படி உடைக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய கேம் சேஞ்ச் நடக்குது. தந்தைக்கான விடுப்பு, அதாவது பேட்டர்னிட்டி லீவுங்கிறது சும்மா வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஹாலிடே இல்ல, அது ஒரு சமூக பாதுகாப்பு நலன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தந்தை தன் குழந்தையோட நேரத்தை செலவிடுறத ஒரு அடிப்படை உரிமையா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. சோ இதுல இருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வெளிவருது. ஒன்னு, குழந்தைய தத்தெடுக்கிற அம்மாக்களுக்கும் மகப்பேறு விடுப்புக்கான எல்லா உரிமையும் கிடைக்கணும். ரெண்டாவது, அப்பாக்களுக்கும் முறையா விடுப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குங்கன்னு அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இதுல முக்கியத்துவம் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளுக்குத்தான். சரி, திடீர்னு ஏன் நீதிமன்றம் இந்த விஷயத்தை இவ்ளோ தீவிரமா கையில எடுக்குது? ஏன் இந்த மாற்றம் இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதுவும் நம்மஸ்ல, நம்ம நாட்டுல வீட்டு வேலைகளை யார் எவ்ளோ செய்றாங்கன்னு அந்த நம்மஸ் சொல்லுது. வாங்க அந்த கதையை கேட்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 41%. 2024ல எடுத்த ஒரு சர்வே படி இந்தியால இருக்கிற பெண்கள்ல 41% பேர் வீட்டு பராமரிப்பு வேலைகள்ல நேரடியா ஈடுபடுறாங்க. இதுதான் நம்ம ஆரம்ப புள்ளி. இப்போ இதே வேலையில ஆண்களோட பங்களிப்பு எவ்வளோன்னு பாருங்க. வெறும் 21.4%. அடீங்கப்பா, வித்தியாசம் எவ்ளோ பெருசு பாத்தீங்களா? பெண்கள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஆண்கள் தான் இந்த வேலையில பங்கெடுக்கறாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இதோட முடியல. யார் செய்றாங்கங்கிறது ஒரு பக்கம்னா, எவ்ளோ நேரம் செய்றாங்கங்கிறது இன்னொரு பெரிய கதை. பெண்கள் ஆண்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக நேரத்தை இந்த வேலைகளுக்காக மட்டுமே செலவு பண்றாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மையில ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உச்ச நீதிமன்றத்தோட இந்த பார்வை ஒரு அப்பாவோட பங்கு பத்தின நம்ம பழைய, சில சமயங்கள்ல தப்பான எண்ணங்களை எப்படி கேள்வி கேக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டு பார்வையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. நம்ம சிந்தனை எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்குன்னு புரியும். 2016ல ஒரு மந்திரி என்ன சொன்னார்? அப்பாக்கு லீவு கொடுத்தா அது சும்மா ஜாலியா இருக்கத்தான், அவர் ஒன்னும் செய்ய மாட்டாருன்னு. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அது குழந்தை வளர்ப்புல ஒரு அர்த்தமுள்ள பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்புன்னு சொல்லுது. என்ன ஒரு முற்போக்கான பார்வை! அப்போ இந்த அர்த்தமுள்ள பங்களிப்புனா என்ன? ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. பணம் சம்பாரிச்சு குடுக்கறது மட்டும் ஒரு அப்பாவோட வேலை இல்ல. வீட்டு வேலைகள்ல பங்கெடுத்துக்கிறது, குழந்தையோட தேவைகளை கவனிக்கிறது, அதைவிட முக்கியமா குடும்பத்தோட உணர்வு பூர்வமா ஒன்றி இருக்கிறது. இப்படி ஒரு முழுமையான தந்தைக்கான வரையறையை தான் நீதிமன்றம் முன்வைக்குது. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். சரி, கோர்ட் சொல்லிடுச்சு, ஒருவேளை சட்டம் கூட வந்துரலாம், அதனால மட்டும் எல்லாம் மாறிடுமா? கொள்கைகள் ரொம்ப முக்கியம்தான். ஆனா நம்ம சமூகத்துல ஊறிப்போன பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள் மாறாம உண்மையான மாற்றம் வருமா? சட்டம் மட்டும் போதுமா? இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா சாத்தியம்தான். உதாரணத்துக்கு, ஸ்காண்டினேவியன் நாடுகள்ல அப்பா அம்மா 2 பேருக்குமே சமமான நீண்ட நாட்கள் விடுப்பு கொடுக்கறாங்க. இதனால அங்க ஆண் பெண் வேலை பாகுபாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதா நம்மால பார்க்க முடியுது. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. OECD ரிப்போர்ட் ஒன்னு என்ன சொல்லுதுன்னா, பல நாடுகள்ல சட்டப்படி லீவ் இருந்தாலும் நிறைய அப்பாக்கள் அதை எடுக்க தயங்குறாங்க. ஏன்னா சமூகம் அவங்கள எப்படி பாக்குங்கிற ஒரு பயம். ஆம்பளையா இருந்துகிட்டு குழந்தைக்காக லீவ போடுறியான்னு யாராவது கேட்பாங்களோங்கிற தயக்கம்தான் பெரிய தடியா இருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள். சட்டம்ங்கிறது ஒரு கதவை திறந்து விடலாம், ஒரு ஆரம்பத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா உண்மையான நீடித்த மாற்றம் வரணும்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மனநிலையும் மாறணும். சட்டமும் சமூகமும் ஒன்னா நடந்தாதான் வெற்றி நிச்சயம். சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். அப்போ இந்தியாக்கு அடுத்து என்ன? இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம குடும்பங்களோட, நம்ம சமுதாயத்தோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுதுன்னு கடைசியா பார்க்கலாம். அப்போ கடைசியா இந்த பார்வை ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாருங்க. ஒன்னு,
இந்த வேலை பொண்ணுங்களுக்கு இந்த வேலை பசங்களுக்குன்னு இருக்கிற பாகுபாட்டை இது கேள்வி கேக்குது. 2 பெத்தவங்கன்னா ரத்த பந்தம் மட்டும் இல்ல பொறுப்புந்தாங்கிற அர்த்தத்தை விரிவுபடுத்துது. 3 இது நம்ம குடும்பம் வேலை பார்க்கற இடம்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வர ஒரு வாய்ப்பு. உச்சநீதிமன்றம் ஒரு வழிய காட்டியிருக்கு, ஒரு கதவை திறந்து வச்சிருக்கு. ஆனா இந்த சட்ட ரீதியான உந்துதல் மட்டும் போதுமா? நம்ம சமூகத்துல ஒரு உண்மையான நீடித்த மாற்றத்தை கொண்டு வர நாம எல்லாரும் சேர்ந்து பயணிக்க தயாரா இருக்கோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் நாம எல்லாரும் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.